போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 14. யாத்ரீக ஸ்ரீ சமாதானம் அடைந்தாள். ஆம்பி லாக்கஸ் என்ற பாதிரியை பற்றி நீண்ட நேரமாக பேசினாள். அவர் மிகுந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தியதால் அவருடைய கைகள் சாம்பிராணி வாசனை போல் மனம் வீசிற்று என்றாள். கடைசி தடவையாக அவள் கியூ என்ற இடத்துக்கு போயிருந்தபோது பாதாள புதைக்குழி சுரங்கத்துக்கு போவதற்கு சாவிகளை கொடுப்பதாக அவளுக்கு தெரிந்த சில பாதிரிகள் சொன்னார்களாம். அவள் தன்னுடன் காய்ந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு அங்கே போனாள். பாதாள சுரங்கத்தில் உள்ள மகாத்மாக்களின் கல்லறைகளின் பக்கத்தில் 2 தினங்கள் அவள் இருந்தாள். ஒருவரை பார்த்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய்வேன், பின்னால் சிறிது சிந்தித்துவிட்டு அப்புறம் இன்னொரு மகாத்மாவின் கல்லறைக்கு போவேன், பின்னால் கொஞ்சம் தூங்கிவிட்டு மீண்டும் அந்த கல்லறைக்கு போய் அங்கிருந்த ஞாபக சின்னங்களை முத்தமிடுவேன். அந்த இடம் அவ்வளவு அமைதியாகவும் மனோகரமாகவும் இருக்கிறபடியால் அங்கிருந்து வெளியே வர வெளியே தேவலோக ஒளி இருந்தாலும் சரி ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். அவள் பேசியதை சிரத்தையோடும் கவனத்தோடும் பியர் கேட்டு வந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அறையை விட்டு வெளியே போனார். கடவுளின் குழந்தைகள் தேநீரை சாப்பிட்டு முடிப்பதற்காக அவர்களை விட்டுவிட்டு வரவேற்பறைக்கு இளவரசி மேரி பியரை அழைத்து கொண்டு போனார். நீர் மிகுந்த அன்பாய் இருக்கிறீர் என்று அவள் அவரிடம் சொன்னாள். ஓ, அவளை புண்படுத்த வேண்டும் என்று நான் உண்மையாகவே விரும்பவில்லை. அவர்களை நான் மிக நன்றாக புரிந்து கொள்கிறேன். அவர்களிடம் மிகுந்த மரியாதை உண்டு. மௌனமாகவும் அன்பு கனிந்த புன்னகையோடும் இளவரசி மேரி அவரை பார்த்தாள். வெகு காலமாக உம்மை நான் அறிவேன். ஒரு சகோதரர் மீது எவ்வளவு அன்பு உண்டோ அவ்வளவு அன்பு உம்மிடமும் எனக்கு உண்டு என்று அவள் சொன்னாள். ஆண்ட்ரூவை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் என்று அவளுடைய அன்பான வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல விடாமல் அவசரமாய் கேட்டாள். அவரை பற்றி எனக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டிருக்கிறது. குளிர்காலத்தில் அவரின் உடல் சௌக்கியமாய் நன்றாக இருந்தது. ஆனால் சென்ற வசந்த காலத்தில் அவருடைய காயம் மீண்டும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்திருந்தது. அவருடைய உடம்பை தேற்றுவதற்காக எங்கேயாவது போக வேண்டும் என்று டாக்டர் சொன்னார். அவருடைய ஆத்மீக விஷயங்களை பற்றியும் எனக்கு மிகுந்த பீதி ஏற்பட்டிருக்கிறது. பெண்களாகிய நாங்கள் துன்பங்கள் வந்தபோது அழுது அழுது அவைகளை போக்கடிப்போம். ஆனால் அம்மாதிரி குணம் அவரிடம் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் தமக்குள்ளாகவே அடக்கி வைத்துக் கொள்கிறார். இன்று அவர் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். உம்முடைய விஜயத்தினால்தான் இவை ஏற்பட்டிருக்கின்றன. அவர் அந்த மாதிரி அடிக்கடி இருப்பது இல்லை. வெளிநாட்டிற்கு போகும்படி அவரை நீர் செய்யக்கூடுமானால் அவருக்கு ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இம்மாதிரியான அமைதியான ஒழுங்கான வாழ்க்கை அவருக்கு மிகுந்த கெடுதியை செய்யும். மற்றவர்களுக்கு இது தெரியாது, ஆனால் எனக்கு அது தெரியும். வயோதிக இளவரசரின் வண்டி நெருங்கி வருவதை காட்டும் மணிகளின் சப்தங்கள் கேட்டன. அப்பொழுது மணி 10 இருக்கும். வேலைக்காரர்கள் முன்வாசலுக்கு ஓடினார்கள். இளவரசர் ஆண்ட்ரூவும் பியரும் முற்றம் மண்டபத்திற்கு போனார்கள். இது யார் என்று வண்டியிலிருந்து இறங்கிய போது வயதான இளவரசர் பியரை கேட்டார். ரொம்ப சந்தோஷம், என்னை முத்தமிடு என்று அந்த வாலிப அந்நியர் யார் என்பதை கேட்டு தெரிந்ததும் அவர் சொன்னார். வயோதிக இளவரசர் நல்ல சுபாவத்தோடு இருந்தார். மிகுந்த பிரியத்தோடும் பியரிடம் பேசினார். ராஜாப்பாட்டிற்கு முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ தமது தந்தையின் படிப்பறைக்கு வந்தார். பியருடன் அவர் காரமாக விவாதித்து கொண்டிருப்பதை கண்டார். யுத்தம் என்பதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்று பியர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை வயோதிக இளவரசர் ஒப்புக்கொள்ளாமல் கேலி செய்தார். ஆனால் கோபமும் கொள்ளவில்லை.
மனித நரம்புகளில் ஓடும் இரத்தத்தை வெளியே எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தண்ணீரை நிரப்பும். அப்புறம்தான் யுத்தம் என்பதே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கிழவிகளின் அசட்டுத்தனங்கள். கிழவிகளின் அசட்டுத்தனங்கள் என்று அவர் சொன்னார் என்றாலும் மிகுந்த பிரியத்தோடு பியரை அவருடைய தோளில் தட்டி கொடுத்து இளவரசர் ஆண்ட்ரூ உட்கார்ந்திருந்த மேஜைக்கு சென்றார். இளவரசர் ஆண்ட்ரூ இந்த உரையாடலில் கலந்து கொள்ள பிரியப்படாமல் தமது தந்தை நகரத்திலிருந்து கொண்டு வந்திருந்த கடிதங்களை பார்த்து கொண்டிருந்தார். வயோதிக இளவரசர் அவரிடம் சென்று சில காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த மார்ஷல் ஒரு கோமகன் ராஸ்டோ என்பவர். அவர் அனுப்ப வேண்டிய ஆட்களில் பாதி பேரை கூட அனுப்பவில்லை. அவர் நகரத்திற்கு வந்து டின்னருக்கு வரும்படி என்னை அழைத்தார். நான் அவருக்கு ஒரு அழகான டின்னர் கொடுத்தேன். இங்கே இதை பார். எனது மகனே என்று தமது மகனை பார்த்து வயோதிக இளவரசர் பேசிக்கொண்டிருந்தார். பியரை தோளில் தட்டி கொடுத்தார். ஒரு சிறந்த பேர்வழி உனது நண்பர். நான் அவர் மீது பிரியம் கொள்ளுகிறேன். அவர் என் உள்ளத்தை கிளறுகிறார். புத்திசாலித்தனமான காரியங்களை ஒருவர் சொன்னாலும் அவற்றை கேட்பதற்கு ஒருவருக்கு பிடிப்பதில்லை. ஆனால் இந்த ஆசாமி வெறும் குப்பைகளை பேசினாலும் கூட ஒரு வயோதிக உள்ளத்தில் கிளர்ச்சி ஏற்படுகிறது. நல்லது, நீங்கள் போகலாம். நீங்கள் போங்கள். ஒருவேளை உங்களோடு வந்து ராச்சாப்பாடு நான் சாப்பிடலாம். மற்றொரு விவாதத்தை அப்பொழுது வைத்துக்கொள்வோம். என்னுடைய குட்டி முட்டாளான இளவரசி மேரியோடு பிரியமாயிரும் என்று பியர் போகும்போது சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூவின் நட்பில் உள்ள பலத்தையும் கவர்ச்சியையும் பால்ட் ஹில்ஸுக்கு இப்பொழுது வந்த பின்புதான் பியர் முழுவதுமாக அறிந்தார். அவருடன் உள்ள தொடர்பில் அந்த கவர்ச்சி அவ்வளவு அதிகமாக காட்டப்படவில்லை. ஆனால் அவருடைய குடும்பத்தாருடன் கொண்ட தொடர்பில்தான் அந்த கவர்ச்சி முழுமையாய் விளங்கியது. கடுமையான அந்த வயோதிக இளவரசர், அமைதியான பயந்த இளவரசி மேரி, இவர்கள் இருவரையும் அவர் இன்னமும் நன்றாக அறியாமல் இருந்தாலும் அவர்களுடைய ஒரு பழைய நண்பனை போல் பியர் உணர ஆரம்பித்தார். அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே அவர் மீது பிரியம் கொள்ள ஆரம்பித்தார்கள். பயணிகளிடம் அவர் காட்டிய கண்ணியத்தைக் கண்டு இளவரசி மேரி மனம் கவர்ந்தாள். தமது பிரகாசமான பார்வையால் அவரை நோக்கினார். ஒரு வயதான அந்த குட்டி இளவரசர் நிக்காலாஸ் கூட பியரை பார்த்து புன்னகை கொண்டு அவர் தன்னை தமது கைகளால் எடுத்துக்கொள்ளும்படி விட்டுவிட்டான். மைக்கேல் ஐவனாவிச்சும் குமாரி பௌரியனும் வயோதிக இளவரசருடன் பியர் பேசிக்கொண்டிருந்த போது இனிமையான புன்னகையோடு அவரை பார்த்தார்கள். ராச்சாப்பாட்டிற்கு வயோதிக இளவரசர் வந்தார். பியருக்காகவே தான் அவர் அங்கே வந்தார். அந்த வாலிபர் வந்திருந்த 2 நாட்களிலும் அவர் மிகுந்த அன்பு காட்டினார். மீண்டும் வரவேண்டும் என்று சொன்னார். பியர் புறப்பட்டு போய்விட்டார். அதன் பின்னால் அந்த வீட்டுக்காரர்கள் சந்தித்த போது பியரை பற்றி பேசினார்கள். புதிதாக வந்த ஒருவர் புறப்பட்டு போன பின்புதான் அவரை பற்றிய அபிப்பிராயங்களை மக்கள் சொல்வதுண்டு. அதே மாதிரி பியரை பற்றியும் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. இம்மாதிரி நடப்பது அபூர்வம். பகுதி 14 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5 பகுதி 15. ராஸ்டோ தமது ரஜா முடிந்து திரும்பினார். அவர் திரும்பிய பின்புதான் அவருக்கும் டனேசாவுக்கும் அவருடைய பட்டாளம் முழுவதற்கும் இடையே இருந்த உறவு எவ்வளவு நெருக்கமாய் இருந்தது என்பதை உணர்ந்தார். மாஸ்கோவில் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் அவர் நெருங்கிய போது எந்த மாதிரி உணர்ச்சி கொண்டாரோ அதே மாதிரி உணர்ச்சியை தமது பட்டாளத்தை நெருங்கிய போதும் கொண்டார். சீருடையில் பித்தான்களை அணியாமல் தமது பட்டாளத்தை சேர்ந்த ஒரு குதிரை வீரர் நின்று கொண்டிருந்ததை முதலில் பார்த்தார். சிவப்பு தலைமுடியை உடைய டெமான்டியூ என்பவரையும் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். பழுப்பு நிற குதிரைகள் கட்டி போட்டிருப்பதையும் பார்த்தார். அச்சமயம்
லவ்ருஷ்கா சந்தோஷத்தோடு தனது எஜமானரிடம் கோமகன் வந்துவிட்டார் என்று கூச்சலிட்டான். படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த டெனைசாவ் அந்த களிமண் குடிசையிலிருந்து அவரை ஆலிங்கனம் செய்வதற்காக அலங்கோலமாய் வெளியே ஓடி வந்தார். அங்கிருந்த அதிகாரிகளும் அங்கு கூடி புதிதாய் வந்தவரை வரவேற்றார்கள். ராஸ்டோவ் தமது வீட்டிற்கு வந்தபோது எப்படி அவருடைய தாயாரும் தகப்பனாரும் சகோதரியும் அவரை ஆலிங்கனம் செய்தபோது அவருக்கு மகிழ்ச்சி கண்ணீர் பொங்க தொண்டை அடைத்ததோ அதே மாதிரி இப்பொழுதும் ஏற்பட்டு அவரால் பேச முடியவில்லை. பட்டாளம் கூட ஒரு வீடுதான். பெற்றோர்களின் வீட்டைப் போலவே மாற்ற முடியாத அருமையும் மதிக்க முடியாத மதிப்பும் கொண்டது. அவர் கமாண்டரிடம் போய் ஆஜரானார். முன்னால் அவர் பார்த்த அதே பட்டாளத்தில் அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அவர் தமது அலுவலை மேற்கொண்டு குதிரைகளுக்கான தீனியை சேகரிப்பதற்காக வெளியே போனார். மீண்டும் தமது பட்டாளத்தில் உள்ள மற்ற விஷயங்களையும் கவனிக்கலானார். ஒரே மாதிரி வழியில் தாம் போக வேண்டியிருப்பதையும் தமது சுதந்திரம் பறிப்போய்விட்டதை பற்றியும் அவர் உணர்ந்தார். ஆனால் அதே மாதிரியான சாந்தத்தையும் தார்மீக ஆதரவையும் அவர் தமது வீட்டில் இருக்கும்போது எம்மாதிரி உணர்ந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் உணர்ந்தார். வெளி உலகத்தில் சரியான காரியம் எது என்று தெரியாமல் தவறான தீர்மானத்தை செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனால் அங்கே பட்டாளத்தில் இம்மாதிரி எதுவும் கிடையாது. தமது காரியங்களை பற்றி விளக்கி சொல்வதற்கு இங்கே ஒரு சோனியாவும் கிடையாது. அந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்ற காரியங்களும் இங்கே கிடையாது. 24 மணி நேரத்தையும் பற்பல விதமான வழிகளில் செலவிடுவது போல இங்கே செய்ய முடியாது. வெளியே கணக்கற்ற மக்கள் இருந்த போதிலும் ஒருவர் கூட மற்றவரை விட நெருக்கமாகவோ அல்லது தூரமாகவோ இருப்பது இல்லை. அம்மாதிரி இங்கு எதுவும் கிடையாது. வெளி உலகத்தில் தமது தந்தையுடனும் இருந்ததைப் போல நிச்சயமற்ற எண்ணிக்கையற்ற பண விவகாரங்கள் இங்கே கிடையாது. டோலாக்காவிடம் அவர் பயங்கரமாக தோற்றதைப் போல தோல்விகளும் இங்கே கிடையாது. இங்கே பட்டாளத்தில் எல்லாம் தெளிவாகவும் எளிதாகவும் இருந்தன. முழு உலகமும் சமமற்ற 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று அங்குள்ள பாவ்லா கிரேட் பட்டாளம், மற்றொன்று அந்த இராணுவத்தில் உள்ள மற்ற பட்டாளங்கள். வேறு எதை பற்றியும் இவருக்கு எவ்வித கவலையும் கிடையாது. இவருடைய பட்டாளத்தில் ஒவ்வொன்றும் வரையறுக்கப்பட்டு இருந்தன. உதவி அதிகாரி யார், கேப்டன் யார், நல்ல மனிதன் யார், கெட்ட மனிதன் யார், எல்லாவற்றையும் விட நல்ல தோழர் யார், இவையெல்லாம் தெளிவாய் இருந்தன. பட்டாளத்தில் உள்ள கடைக்காரர் கடனுக்கு சரக்குகள் கொடுப்பார். 4 மாதங்களுக்கு ஒரு தடவைதான் ஒவ்வொருவருக்கும் சம்பளம் வரும். ஆகவே எதை பற்றியும் நினைப்பதற்கோ தீர்மானிப்பதற்கோ அவசியம் கிடையாது. கெட்டது என்று பாவ்லா கிரேட் பட்டாளத்தில் எதை சொல்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பது ஒன்றுதான் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வேலை. ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டவுடன் தெளிவாகவும் நிச்சயமாகவும் சொல்லப்பட்டுள்ள அந்த உத்தரவை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் ஒருவருடைய வேலை. இவ்வளவையும் செய்துவிட்டால் மற்றவையெல்லாம் நன்றாகவே இருக்கும். இம்மாதிரியான வரையறுக்கப்பட்ட நிலைமைகளை கொண்ட இந்த பட்டாளத்தின் வாழ்க்கையில் மீண்டும் அவர் நுழைந்த பின்பு ஒரு களைப்பான மனிதர் படுக்கையில் படுத்தவுடன் எப்படி சந்தோஷமாகவும் சிரம பரிகாரமாகவும் நினைப்பாரோ அதே மாதிரி ராஸ்டோவும் நினைத்தார். இந்த படையெடுப்பில் பட்டாளத்தில் உள்ள வாழ்க்கை அவருக்கு மிகுந்த ரம்மியமாக இருந்தது. ஏனெனில் டோலாக்காவிடம் அவர் இழந்ததற்கு பின்னால் தம்முடைய தவறுக்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்து கொண்டார். அதாவது முதல் தரமான தோழராகவும் முதல் தர அதிகாரியாகவும் எல்லா விதங்களிலும் சிலாக்கியமான மனிதராகவும் தாம் நடந்து தம்முடைய குற்றத்திற்கு பரிகாரம் தேடவென்றும் அவர் நினைத்தார். அம்மாதிரி முதல் தரமான மனிதராக மாறுவது இந்த உலகத்தில் மிகுந்த கஷ்டமான காரியம். ஆனால் பட்டாளத்தில் அது சாத்தியமான காரியம். அவருடைய குடும்பத்தார்கள் அவரை அந்த மன கஷ்டத்திலிருந்து தேற்றுவதற்கு எவ்வளவு சொன்னார்கள் என்றாலும் அவரால் அதை மறக்க முடியவில்லை.
தமது நஷ்டத்தை 5 வருஷங்களில் தமது பெற்றோருக்கு திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். வருடத்திற்கு அவருக்கு 10,000 ரூபில்கள் வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது 2,000 ரூபில்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தமது பெற்றோரிடம் பட்ட கடனுக்காக கொடுப்பது என்று முடிவு செய்தார். புல்டுகீஸிலும் புரூசிஷி ஐலாவிலும் நடந்த யுத்தங்களில் பல முன்னேற்றங்களையும் பின் ஓட்டங்களையும் செய்து முடித்த பின்பு நமது இராணுவம் பாட்டென்ஸ்டைன் என்ற இடத்தில் கூடி நின்றது. சக்கரவர்த்தியின் விஜயத்திற்காகவும் புதிய படையெடுப்பு ஆரம்பிப்பதற்காகவும் அது காத்து கொண்டிருந்தது. அந்த இராணுவத்தில் 1805ஆம் வருடம் படையெடுப்பில் கலந்து கொண்ட பாவ்லாகிரேட் பட்டாளத்திற்கு வேண்டிய நபர்களை ருஷ்யாவில் சேகரித்து வந்தார்கள். ஆனால் அந்த படையெடுப்பின் ஆரம்ப போராட்டங்களில் வந்து கலந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. தாமதமாக வந்தார்கள். அவர்கள் புல்டுகீஸ் கிலோ அல்லது புரூசிஸ் ஐவாவிலோ வந்து சேர்ந்து கொள்ளவில்லை. அந்த படையெடுப்பின் பிற்பாதி சண்டையில்தான் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பிலாட்டாவ் பிரிவில் சேர்த்தார்கள். பிலாட்டாவ் பிரிவு இராணுவத்தின் மூலப்பலத்திற்கு புறம்பாக சுயேட்சையாக நடந்து வந்தது. பல தடவை பாவ்லாகிரேட் பட்டாளத்தின் சில பிரிவுகள் எதிரியுடன் துப்பாக்கி சண்டை போட்டு பல வீரர்களை கைது செய்து மார்ஷல் அவுட்டினாட்டின் வண்டிகளையும் கைப்பற்றினார்கள். ஏப்ரல் மாதத்தில் முற்றிலும் நாசமா போன ஒரு ஜெர்மன் கிராமத்திற்கு பக்கத்தில் சில வாரங்கள் பாவ்லாகிரேடுகள் அங்கங்கு போகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். உறைபனி முடியும் காலம் வந்தது. எங்கு பார்த்தாலும் சேராகவும் குளிராகவும் இருந்தது. ஆறுகளிலுள்ள ஐஸ் கட்டிகள் வெடித்தன. ரஸ்தாக்கள் போக்குவரவிற்கு தகுதியற்றதாக இருந்தன. பல தினங்களாக பட்டாளத்தில் உள்ள வீரர்களுக்கு உணவுப் பொருட்களோ அல்லது குதிரைகளுக்கு தீனிகளோ சப்ளை செய்யப்படவில்லை. வண்டிகள் வர முடியாமல் இருந்தபடியால் வீரர்கள் பிரிந்து போய் மக்கள் காலி செய்துவிட்டு போன கிராமங்களுக்கு சென்று உருளைக்கிழங்கு கிடைக்குமா என்று தேடினார்கள். ஆனால் இது கூட அவருக்கு மிக சொற்பமாகவே கிடைத்தது. சாப்பிடக்கூடியவைகளை எல்லாம் சாப்பிட்டு தீர்ந்துவிட்டபடியால் கிராமக்குடிகள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். யாராவது அங்கே தங்கியிருந்தால் அவர்கள் பிச்சைக்காரர்களை விட மோசமான நிலைமையில் இருந்தபடியால் அவர்களிடமிருந்து பறிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. வழக்கமாகவே சிப்பாய்கள் அனுதாபம் அற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தும் இப்பொழுது பிச்சைக்காரர்கள் போன்றிருந்த மக்களை பார்த்ததும் அவர்களிடம் பறிப்பதை விட்டு தங்களிடம் உள்ளதை சிறிது கொடுத்தார்கள். பாவ்லாகிரேட் பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டதனால காயமடைந்தவர்கள் 2 பேர்கள்தான். ஆனால் பசியினாலும் பிணியினாலும் பாதிக்கும் மேற்பட்டோர்களை பட்டாளம் இழந்தது. ஜுரத்தினால் கஷ்டப்படுகிற சிப்பாய்களோ அல்லது கேவலமான உணவினால் வீங்கி போன சிப்பாய்களோ தங்களுடைய கால்களை இழுத்து வைத்து நடக்கக்கூட முடியாத சிப்பாய்களோ தாங்கள் யுத்த முனைக்கு போக தயாராய் இருந்தார்களே ஒழிய ஆஸ்பத்திரிக்கு போக விரும்பவில்லை. ஏனென்றால் ஆஸ்பத்திரிக்கு போனால் சாவு நிச்சயம் என்பது அவர்களுக்கு தெரியும். இளவேநீர் காலம் ஆரம்பமானதும் பூமியிலிருந்து செடிகள் முளைக்க ஆரம்பித்தன. ஆஸ்பராகஸ் என்ற தண்ணீர் விட்டான் கிழங்கு செடிகளைப் போல அவை தோன்றன. அவற்றிற்கு மாஸ்காவின் இனிப்பான கிழங்கு என்று எதற்காகவோ சிப்பாய்கள் பெயரிட்டார்கள். அது மிகவும் கசப்பாக இருந்தது என்றாலும் வயல்களில் அவர்கள் சுற்றி திரிந்து தங்கள் உடைவாள்களினால் அவற்றை தோண்டி எடுத்து உண்டு வந்தார்கள். அவை கெடுதலானவை என்றும் அவற்றை உண்ணக்கூடாது என்றும் இராணுவத்தில் உத்தரவு போட்டிருந்தோம். சிப்பாய்கள் அதை கவனிக்கவில்லை. அதை உண்டு வந்ததால் ஒரு புதிய வியாதி அங்கே சிப்பாய்களிடம் தோன்ற ஆரம்பித்தது. கால்களும் கைகளும் முகமும் வீங்கலாயின.
அந்த கிழங்கை உண்டுதான் அந்த வியாதி ஏற்பட்டது என்று டாக்டர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட டெனேசாவின் பட்டாளத்தில் உள்ள வீரர்கள் இந்த மாஷ்காவின் இனிப்பு கிழங்களையே முக்கியமாக உண்டு வந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிஸ்கோத்தோ கொடுத்து 2 வாரங்கள் ஆயன. அப்பொழுதும் ஒரு ஆளுக்கு அரை பவுண்டு வீதமே கொடுத்தார்கள். அவர்களுக்கு கடைசியாக கொடுத்த உருளைக்கிழங்குகளும் முளைவிட்டு கடினமாய் போயிருந்தன. வீடுகளின் கூரைகளை பிரித்து அந்த வைக்கோல்களை குதிரைகளுக்கு 2 வாரங்கள் தீனியாக போட்டு வந்தார்கள். ஆகவே குதிரைகள் பயங்கரமான விதத்தில் மெலிந்து காணப்பட்டன. இம்மாதிரியான கஷ்டங்கள் இருந்த போதும் சிப்பாய்களும் அதிகாரிகளும் வழக்கம் போல வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வீங்கியிருந்த போதிலும் சீருடைகள் கிழிந்திருந்த போதிலும் மேஜர் அழைப்புக்கு அந்த குதிரை வீரர்கள் ஒழுங்காக அணிவகுத்து நின்றோம், மற்ற காரியங்களை ஒழுங்காக கவனித்து வந்தோம், தங்கள் குதிரைகளை ஒழுங்காக தேய்த்துவிட்டு ஆயுதங்களை நன்றாக பாலிஷ் செய்தும் வந்தார்கள். குதிரை தீனிகளுக்கு பதிலாக வீடுகளின் கூரைகள் உள்ள வைக்கோல்களை இழுத்து கொண்டு வந்தார்கள். சாப்பிடுவதற்காக அண்டாக்களை சுற்றி அவர்கள் உட்கார்ந்து பசியோடு எழுந்த போதிலும் அவர்களுக்கு கிடைத்த மோசமான உணவை பற்றியும் பசியை பற்றியும் தமாஷ் செய்வதை மட்டும் அவர்கள் விடவில்லை. தங்களுக்குள்ள அவகாசமான வேலைகளில் வழக்கம் போல சொக்கப்பானைகளை கொளுத்துவதும் நிர்வாணமாக அதன் முன்பு நின்று காய்ந்து கொள்வதும் புகைப்பிடிப்பதும் கெட்டுப்போன உருளைக்கிழங்களை மென்று சாப்பிடுவதும் பாட்டேம்கினும் சுவாராவும் நடத்திய படையெடுப்புகளை பற்றி கதைகளை கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருப்பதும் அல்லது அலேஷாவின் கதைகளை கேட்பதும் அல்லது பாதிரியாரின் வேலைக்காரனான மிக்கோல்காவுடன் பேசுவதுமாக நேரங்களை கழித்து வந்தார்கள். வழக்கம் போல அதிகாரிகள் 2வர்களாகவோ அல்லது 3வர்களாகவோ சேர்ந்து கூரை இல்லாத பாதி பாழடைந்த வீடுகளில் வசித்து வந்தார்கள். தங்களுடைய வீரர்களுக்கு வேண்டிய உணவுகளையும் உருளைக்கிழங்குகளையும் வைக்கோல்களையும் சேகரிப்பதற்கு பெரிய அதிகாரிகள் முயற்சித்தார்கள். ஆனால் வாலிபர்கள் மேலே சொல்லியதை போல தங்கள் நேரங்களை செலவிட்டும் சீட்டு விளையாடியும் வந்தார்கள். அவர்களிடம் ஏராளமாக பணம் இருந்தது, ஆனால் உணவுதான் கிடைக்கவில்லை. அந்த படையெடுப்பின் போக்கை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வதே அபூர்வம். ஏனென்றால் நிச்சயமாக எதுவும் தெரியவில்லை. மற்றொரு காரணம், அந்த படையெடுப்பு பொதுவாக மிகுந்த மோசமாக நடந்து வருகிறது என்று அவர்களுக்கு ஒரு நிச்சயமில்லாத உணர்ச்சி இருந்து வந்தது. முன்போலவே ராஸ்டோ டெனேசாவுடன் வசித்து வந்தார். அவர்கள் ரஜாவிலிருந்து திரும்பியது முதல் எப்பொழுதையும் விட அதிகமான நட்பாய் இருந்து வந்தார்கள். ராஸ்டோவின் குடும்பத்தை பற்றி டெனேசாவ் எப்பொழுதும் பேசுவது இல்லை. ஆனால் தமது கமாண்டர் தம்மிடம் காட்டும் கனிவான அந்த நட்பிலிருந்து அந்த கமாண்டர் நட்டாஷா மீது கொண்டுள்ள அதிர்ஷ்டமற்ற காதல் தங்களுக்கிடையிலான நட்பை பலப்படுத்த காரணமாக இருந்தது என்று உணர்ந்தார். ஆபத்தான இடங்களுக்கு ராஸ்டோவை டெனேசாவ் கூடியவரை அபூர்வமாய்தான் அனுப்புவார். ஒரு சண்டைக்கு போய் திரும்பி வந்த பின்பு அவர் சௌக்கியமாக திரும்பியதைக் கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்பார். குதிரை தீனிக்காக ராஸ்டோ சுற்றி வந்தபோது ஒரு பாழடைந்த கிராமத்தில் உணவுப் பொருள் கிடைக்குமா என்று விசாரிக்க வந்தார். அங்கே ஒரு குடும்பத்தை ராஸ்டோ கண்டார். போலாந்து வாசிகளான ஒரு வயோதிகரும் அவருடைய குமாரியும் அவள் கையில் ஒரு குழந்தையையும் வைத்து கொண்டிருந்தார். அவர்கள் பாதி உடைகள் கூட இல்லாமல் பசியால் வாடி கால்களினால் நடக்க முடியாமல் மிகுந்த பலவீனமாய் இருந்தார்கள். ஒரு வண்டியை ஏற்பாடு செய்வதற்கு கூட அவர்களிடம் பணம் இல்லாமல் இருந்தது. அவர்களை ராஸ்டோ தாம் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து வந்து தம்முடைய ஜாகையிலேயே அமர்த்தி வைத்தார். அந்த வயோதிகர் சௌக்கியமாய் இருக்கிற வரையில் சில வாரங்கள் அங்கேயே வைத்து கொண்டிருந்தார். அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் ஒரு நாள் பெண்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ராஸ்டோவை புண்படுத்த ஆரம்பித்தார்கள். அங்குள்ள மற்றவர்களை விட ராஸ்டோ தான் மிகுந்த தந்திரக்காரர் என்றும் அவரிடம் உள்ள அந்த அழகிய போலிஷ் பெண்ணை தம்மிடம் அறிமுகப்படுத்தி வைப்பதால் அவருக்கு என்ன நஷ்டம் என்றும் கேட்டார்கள். இந்த பேச்சை ராஸ்டோ ஒரு அவமதிப்பாக எடுத்துக்கொண்டு கோபத்தினால் பொங்கினார்.
அந்த அதிகாரியை பார்த்து இனிமையற்ற பல விஷயங்களை அவர் சொன்னார். அந்த சமயத்தில் டெனிசாவ் தலையிடாமல் இருந்திருந்தால் அது ஒரு டூயல் சண்டையில் வந்து முடிந்திருக்கும். அந்த அதிகாரி போன பின்பு டெனிசாவ் அவருடைய முன்கோபத்திற்காக கடிந்தார். அந்த போலிஷ் பெண்ணிடம் ராஸ்டோவ் எவ்விதமான உறவு என்பதை அவர் கூட அறியார். ராஸ்டோவ் அதற்கு பதில் சொன்னார், நீர் எது வேண்டுமானாலும் சொல்லும், அவள் எனக்கு ஒரு சகோதரியை போன்றவள். ஆகவே அந்த அதிகாரி பேசியது என்னை எம்மாதிரி துன்புறுத்தியது என்பதை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் நல்லது அதுதான் காரணம். டெனிசாவ் அவருடைய தோளில் தட்டி கொடுத்துவிட்டு ராஸ்டோவை பார்க்காமல் அந்த அறையிலேயே வேகமாக முன்னும் பின்னும் நடந்து வந்தார். ஆழ்ந்த உணர்ச்சி கொண்டிருக்கிற வேளைகளில் அவர் அப்படி செய்வது அவர் வழக்கம். ராஸ்டோவர்களான நீங்கள் எம்மாதிரியான கோபக்காரர்கள் என்று முணங்கினார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருப்பதை ராஸ்டோவ் கவனித்தார். பகுதி 15 முடிந்தது.